ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா இதை அலசி ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அந்த பருப்பில் தூசி இதெல்லாம் இருக்கும், அதனால் வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ எந்த கப்பால் நம்ம பருப்பு அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. 1 கப்பு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் எந்த கப்பால் பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. இது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, அதே சமயம் ரொம்ப லோவாகவும் இருக்காது. கரெக்டான இனிப்பு பதமாக இருக்கும். இப்போ 1.5 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லத்தில் நிறைய தூசு கல்லெல்லாம் இருக்கும், அதுக்காகத்தான். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் அப்படியே அந்த பருப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க. வெல்லம் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வந்து ஒரு ஜன்னி வச்சு வடிச்சுக்கோங்க. வடிகட்டி இந்த மாதிரி பருப்பில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்ட்டு. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. வச்சுட்டு 3 ஏலக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 கொதி வந்ததும் கெட்டியான தேங்காய் பால் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு தாளிப்பு சட்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் இதில் தேங்காய் பல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காய் பல் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணுங்க, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பல்லை வந்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்மளோட பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான டேஸ்டியான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்